நல்ல படம் எல்லாம் வரணும். இப்போ அடுத்தது கோட் வரப்போகுது விஜய்து, நம்ம தளபதி இது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய படம் வந்தால் தான் நாங்கள் இருக்க முடியும். இப்போ எல்லாம் சிங்கிள் ஸ்க்ரீனில் தூக்கி போடுறாங்க. படம் எப்படி எடுக்கிறது? படம் எடுக்கிறது ஓகே, ரிலீஸ் பண்ணுறது எப்படி? இப்போ நீங்கள் பாவம் நமக்காக எல்லாருக்காக இவ்வளோ எழுதுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் நல்ல பாராட்டி எழுதுறீங்க ப்ரெஸ்ஸில். பட் தியேட்டருக்கு வரணுமே, தியேட்டருக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அதான் ஒரு குறை. பட் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வராங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ பார்த்திபன் சார் டீம்ஸ் வந்து சூப்பராக போச்சு, நான் சொல்கிறேன். நல்ல பேர் அவருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, கதையில வந்து அவங்க புதுசாக எதாவது பார்க்கணும் விரும்புகிறாங்க. பழைய கதையை நான் உண்மையிலே அது எப்படின்னு தெரில. நான் இந்தியன் பார்ட் 2 கூட அப்போ நான் நடிக்க வேண்டியது நடிக்கலை. அந்த கேரக்டர் அந்த படத்தில் சங்கர்னு கூப்பிட்டார், நான் நடிக்கலை. பட் படம் பார்த்தேன், அது சங்கர் படம் மாதிரி இல்லை. உண்மையிலே நான் இது கான்ட்ரவர்சியாக சொல்ல. இஸ் அவர் பாய், சங்கர் இஸ் மை பாய். என் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அவர். அந்த படம் பண்ணும்போது சங்கர் தூங்கிட்டாருன்னு தெரில எனக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சங்கர் படம்னா ஒரு சாங் இருக்கும், சூப்பர் சாங் இருக்கும், சூப்பர் ஃபைட் இருக்கும், எதுவுமே இல்லை. கமல் சார் ஒன் மேன் ஆர்மி எவ்வளோக்கு பண்ணுவார் பாவம் அவர், சொல்லுங்கள். அவர் சூப்பர் கெட்டப்பில் சூப்பராக இருக்குது. பட் எனக்கு சங்கர் எங்கேயும் நான் பார்க்கல படத்தில். பட் ஓகே, எனிவே அந்த எல்லா டைம்லையும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணுவோங்கிறது ஓகே. பட் படம் நல்லா இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது இப்போ நமக்கு இவ்வளோ ஒரு பாட்டத்தை கற்றுக் கொடுக்குது. ஏன்னா சின்ன தப்பு பண்ணாலும் அது அடி வாங்க போகிறோம். யாரும் இல்லை, மக்கள் வர மாட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எல்லா லேங்குவேஜ்லையும் சேர்ந்து ஒரு 600 படங்கள் பண்ணிட்டீங்க. ஆமாம். உங்களுக்கு தமிழில் சொல்லும்போது ஜென்டில்மேன் தான், அதுவும் அந்த மொட்டையடிச்ச காட்சி. ஆமாம். அது அந்த இயக்குனரை நீங்கள் பர்சனலாக கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆமாம். ஆனால் மேடையில் சபையில் பேசும்போது சங்கர் தூங்கிட்டாரான்னு சொல்லும்போது அந்த டைட்டிலை வச்சு இப்போ எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை நீங்கள் யோசிக்காமல் பேசிட்டீங்களா? இல்லை வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒரு டைரக்ஷனில் வந்துட்டு இருந்தனால நான் கேட்குறேன், ஒரு படத்தை கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எடுக்கிறாங்க. ஆமாம். அது சங்கர் சார் படம் மாதிரி இல்லைன்னு சொல்கிறது உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஆமாம். ஆனால் மேடையில் பேசும்போது இப்போ எல்லாருமே அந்த ஊடகத்தில் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். இப்போ சங்கர் சார் தூங்கிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை வச்சு ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா? இல்லை சார், நான் தப்பாக சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சங்கர் சார் படம் இதுவரைக்கும் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே பாருங்கள். அட்லீஸ்ட் படம் நல்ல கூட சாங் ஹிட் இருக்கும், எது ஒன்று நல்லா இருக்கும். இதில் நான் எதுவுமே தேடி பார்க்குறேன், எதுவுமே இல்லை. அதில் கமல் சார் விட்டா அது ஒன்றும் இல்லை. கமல் சார் அந்த கெட்டப்பு அது இதெல்லாம் போட்டாங்க. பட் நான் படத்தை நான் சொன்னேன், நான் சங்கரை சொன்ன உடனே சார் நாங்கள் படம் பார்க்கும்போது மணிரத்னம் சார் படம்னா நாங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்போம் அந்த படத்தை பற்றி. நான் யாரும் கண்டம் பண்ணுறது சொல்ல. சங்கர் இஸ் மை லைக் அவர் பாய், நான் தப்பாக சொல்ல. ஆனால் சங்கர் இந்த படம் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணார், அதுதான் நான் கேட்க வரேன். ஒன்றும் இல்லை, அது 6-7 இயர்ஸ் ஆச்சு. அது 4-5 ஆர்டிஸ்ட் வேறு காணும், இதாகிட்டாங்க. பட் நான் சங்கரோட ஸ்பீடு எனக்கு தெரியும், நான் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். அவர் ஒரு படத்துக்காக தூங்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு ஆள். இப்போ இந்த படத்தில் என்ன ஆச்சு தெரியல எனக்கு. பட் வாட் இஸ் வாட் ஆகிடணும். ஒரு சீன் கூட நான் சங்கர் சீன் மாதிரி இல்லை சார். நீங்கள் ஜென்டில்மேனை பாருங்கள், சின்ன சீன் சொல்கிற கவுண்டமணியும் நம்ம செந்தில் சாரும் பண்ணுற ஒரு விளையாட்டு, அது யாரும் இப்போ சொல்ல. அது சங்கர் சார் தான் நடித்து காட்டினார் ஸ்பாட்டில். அது சங்கர் சார். நான் அவர் கண்டம் பண்ணணும் சொல்ல. ரியலி அட்மையர் ஹிம். பட் வை ஹி மிஸ் திஸ் பஸ்? இதில் ஏன் அவர் இப்படி பண்ணார்? படம் இல்லை சார். அவர் ஃபேன்ஸ் இருக்காங்க, இவர் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஓகே. ஃபேன்ஸ் பற்றி எல்லாம் ஓகே. பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல சார். ஒருத்தர் நடிக்கிறாருன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நல்ல இல்லைன்னா படம் யாரும் பார்க்க மாட்டாங்க, வேறு விஷயம். பட் சங்கர் பற்றி எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்குது. இஸ் மை பாய், அவர் பாய். நான் அவனை பற்றி என்ன வேணால் பேசுறதுக்கு என் தகுதி இருக்குது. ஏன்னா ஜென்டில்மேன் படம் ஷூட்டிங் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கேரக்டர் அவர் என்கிட்ட சொன்னார். அவன் சரியாக கதையாக சொல்ல எனக்கு. ஏய் என்னடா இப்போ தான் சரத் இதில் இந்த படத்தில் மொட்டை அடிச்சு நானும் மொட்டை அடிக்கணுமா கேட்டேன். இல்லை சார் அது பண்ணலாம் சொன்னார். அதுக்கப்புறம் பாலகுமார் சார் ரைட்டர், லேண்ட்லைன் ஃபோனில் நான் 2 hours பேசியிருக்கேன் அவர்கிட்ட. 2 hours பேசிட்டு அவர் சொன்ன உடனே நான் அப்போ குஞ்சுமா சார் கிட்டே ஃபேன்சி சொல்கிற பையன் இருந்தான், அவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சங்கர் கூட்டுவான்னு சொன்னேன். உடனே நான் ஓகே பண்ணிட்டேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் சங்கர் அந்த படத்தில் நடிக்கிற காரணம் என்ன இருக்குது. எஸ்எஸ்சி கிட்டே இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். யாரை தப்புன்னா அடி வாங்குறது இவர் தான். இங்கே எஸ்எஸ்சி கோவம் தான், அடிக்கிறது இவர் தான். சும்மா தப்பட்டமாக அடிப்பார். இவர் எங்கிட்ட சொல்லுவார். அப்போ எல்லாம் கேர் வாங்கிடுவோம், எல்லாம் மரத்து கீழே அங்கேயும் உட்காந்துருப்போம்.
வந்து சொல்வார் சங்கர், என்ன தலைவர் என்ன போட்டு அடிக்கிறாங்க. நான் சொன்னேன், டேய் அடியிலடா, அது ஒரு ஆசீர்வாதம், குருநாதர் அவர், இல்லை நான் ஒரு கதையை பண்ணுறேன். அவர் அங்கே எடுக்கிற சீனை வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சொல்லுவார் என்கிட்ட. அப்போ நான் சொல்லியிருந்தேன் அவனுக்கு, நீ எப்போவாது நீ டைரக்ஷன் பண்ணணுன்னா நல்ல கேரக்டர் இருந்தால் என் வீட்டுக்கு வா, நான் பண்ணித்தரேன் சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒரு இதுதான், ஒரு இதுதான், பாசம் தான், வேற ஒன்றும் இல்லை. அதில் வந்து நான் ஒரு கண்டம் பண்ணும், நான் சங்கர் வந்து அப்படி இப்படி சொன்னால் கூட ஒன்றும் ஆகாது. இமாலய தான் இல்லை சார் சொல்கிறதா உங்களுக்கு. பட் என்னோட பையன், ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நான் என்னோட குழந்தை, இப்போ நம்ம தேவ் வந்து அடுத்த படத்தை தேவ் வந்து ஏதோ படத்தை தப்பாக நடிக்கலான்னு நான் சொல்ல போகிறேன், ஓப்பனாக உங்ககிட்டே சொல்ல போகிறேன். என் பையன் சரி நடிக்கலன்னு சொல்ல போகிறேன். சங்கர் இஸ் லைக் மை சன். நான் வந்து அவர் இப்போ தப்பாக சொல்ல. பட் அந்த படத்தில் நான் வந்து யாரும் அந்த 100 பேரை 10 பேர் சிரிச்சாங்க. இப்போ அது சிரிக்கிறதுக்கு நான் சொல்லலை சார், நான் வாயில வந்து சொல்லிட்டேன். நான் எதுவுமே வந்து உள்ளே சொல்லிக்க மாட்டேன். எஸ்எஸ்சி கூட அப்படி தான், அவரும் ஓப்பனாக சொல்லுவார். உங்களுக்கு தெரியும், நல்லா என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்லுறது, நம்ம வந்து கூட இருந்தவங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு விஜய் பற்றி கூட சொல்ல வரேன். விஜய் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், பெரிய ஒரு ஹீரோ தளபதி. ஆனால் இன்னைக்கு தளபதி ஆகிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா உங்களுக்கு? நான் என்னோட கண்ணாரை பார்த்துருக்கேன் சார். சொல்லுங்க, இன்னைக்கு கஷ்டப்படுறாரு, நல்லா பண்ணுறாரு. இன்னைக்கு விஜய் அந்த லெவலுக்கு வர்றதுக்கு அவங்க அப்பா பண்ண கஷ்டம், அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண இது. ஸோ நாளைக்கு வந்து என் பையன் நல்லா வந்தானா, நாளைக்கு நீங்களே சொல்ல போகிறீங்க, சரண்டேஜ் பையனுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டார் சொல்லிட்டு. ஸோ இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி சார், இங்கே எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும். யாருப்பா தப்பாக சொல்ல, நான் வந்து புரியுதா உங்களுக்கு? சங்கர் தூங்குனாருன்னா சங்கர் அது எங்கேயும் காணல, எங்கேயுமே காணாமல் போயிட்டார் படத்தில். எங்கேயும் ஒரு டயலாக் கூட இல்லை சார், நல்ல டயலாக், காமெடியனில் பண்ணுவார், எல்லாமே நல்லா இருக்கும். எதுவுமே இல்லையே, நீங்களே சொல்லுங்கள்.